கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செங்கோட்டையன் சொன்னார், ஒரு சின்னம் வரப்போகுதுங்க தாவேக்காக்கு, எல்லா மக்களின் வீடுகள்லையும் கொண்டு போய் சேர்க்க போகிறோம், உலகம் முழுமைக்கும் அந்த சின்னம் பரவிடும், வெற்றி சின்னம், தளபதியை அரியணையில் உட்கார வைக்க போகிற சின்னம் அப்படின்லாம் பில்டப் கொடுத்தாங்க. நம்ம பிள்ளைங்களும் இன்னும் கண்டுபிடி பார்ப்போம், தலைவருக்கு சின்னம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு. நம்மளும் வடிவேல் பண்ணல என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா விசில் அடித்தாங்கவங்களுக்கு விசிலையே சின்னமாக கொடுத்துட்டாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் என்ன எண்ணம் இருக்கும், இது எப்படி வந்திருக்கும், என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. நமக்கு எண்ணமே தாவேக்காவிற்கு விசில் தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது அப்படின்னு செய்தியை கேட்ட உடனே நம்ம மனசில் வடிவேல் டைலாக் தான், இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி. நீங்கள் நினச்சி பாருங்கள், தாவேக்காவுக்கு டிவிகேஎன்ஸ்க்கு விசில் சின்னம் கொடுத்ததும் குரங்கு கையில் பூமாலையை கொடுத்ததும் ஒன்று. ஏற்கனவே இவங்க டிவிகே தளபதின்னு கத்திட்டு சுற்றுவானுங்க, மரத்து மேலே ஏறுவானுங்க, டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறுவானுங்க, பொது சொத்தை சேதப்படுத்துவானுங்க, காட்டு கற்று கூச்சல் போடுவாங்க. இப்போ அவங்க கையில் விசிலையும் கொடுத்துட்டா நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க.